ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு நம் வாழ்க்கையில் முன்னேற நிதி தட்டுப்பாடு என்ற ஒன்று இல்லாமல் இருக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வாஸ்து சாஸ்திர முறைகள். வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் நீரூற்று. நீரூற்று பணத்தையும் செழிப்பையும் ஈர்க்கும் சக்தி அதிகம் வாய்ந்தது. அந்த வகையில் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் ஒரு சிறிய நீரூற்றை வைக்கலாம். பாயும் நீரின் சத்தம் அமைதியான சூழலை உருவாக்கி மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அதே நேரம் நீரூற்றை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். அடுத்தபடியாக வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் தோரண மணி. தோரண மணிகள் பணத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் தன்மை உண்டு. வீட்டின் வடமேற்கு திசையில் ஒரு தோரண மணியை கட்டி தொங்க விடலாம். இந்த மணிகளில் எழுப்பக்கூடிய மென்மையான ஒளி வீட்டின் நேர்மறை ஆற்றலை சமநிலைப்படுத்தும் தன்மை உண்டு. அதே நேரம் 6 உலோக கம்பிகளை கொண்ட மணிகளை தேர்வு செய்வது நல்லது. இந்த மணிகளில் எழுப்பக்கூடிய ஒளி வைப்ரேஷன் பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு. அடுத்தபடியாக இருக்க வேண்டிய பொருள் கண்ணாடி. கண்ணாடி பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் தன்மை அதிகம். வீட்டின் வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் ஒரு கண்ணாடியை வைக்கலாம். கண்ணாடி வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றலை பிரதிபலிக்கிறது. கண்ணாடி சுத்தமாகவும் விரிசல்கள் இல்லாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளலாம். பிரதான கதவின் எதிரே கண்ணாடியை வைப்பதை தவிர்க்கவும். கண்ணாடியை பெட்ரூமில் வைப்பதை தவிர்க்கவும். அடுத்தபடியாக இருக்க வேண்டிய பொருள் படிகங்கள். படிகங்கள் தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டியவை. சிட்ரின் அல்லது பைரைட் போன்ற படிகங்களை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வைக்கலாம்.